நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். என் குழந்தையே, என் பிள்ளையே, இந்த ஒரு வரியில் நான் உனக்குச் சொல்ல விரும்பிய அனைத்தும் மறைந்து கிடக்கிறது. நீ உன் உள்ளத்தில் எண்ணம் எழும் அந்தச் சிறிய நொடியே உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டது. நாம் நினைப்பது வெறும் எண்ணமல்ல, அது விதையின் ஆரம்பம். அந்த விதை நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல மரம் வளர்கிறது. தீய எண்ணமாக இருந்தால் அடர்ந்த களைகள் உன் மனத்தோட்டத்தை மூடிவிடுகின்றன. அதனால்தான் நான் சொல்கிறேன், நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். பிள்ளையே, இன்று உன் மனத்தில் கரைந்து கிடக்கும் பல நினைவுகள் என்னை தொட்டுக் கொண்டிருக்கின்றன. சிலது மகிழ்ச்சி, சிலது வேதனை, சிலது குழப்பம். நீ ஏன் இப்படி உணர்கிறாய் என்று உனக்கு தெரியாத நேரங்களும் உண்டு. ஆனால் அந்த உணர்வுகள் உனக்கு தவறு அல்ல. அவை உன் ஆன்மா வளர்வதற்கான அடையாளங்கள். உனக்குள் இருக்கும் நன்மை மற்றும் உண்மை உலகத்தின் சோதனைகளால் உருவாகியவை. ஒரு பாறை எத்தனை முறை மழையும் காற்றும் அடித்தாலும் அது வடிவம் பெறுவது போல, உன் மனம் நாட்டோறும் நான் உன்னை வழிநடத்தும் சக்தியில் மாறிக்கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் எவ்வளவு முக்கியமோ என்பதை நீ உணரக் காலம் வந்துவிட்டது. நல்ல எண்ணம் என்பது 7 உலகங்களையும் அசைக்கும் சக்தி. அது உடனே நடக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதனின் ஆவி. ஆனால் அது எப்போதும் நடக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பது தெய்வீக ஞானம். நீ ஒருமுறை நல்ல எண்ணம் வைத்தாயா? அது வானத்தின் மேல் எழும் ஒளித்துளியைப் போல. அந்த ஒளி மங்காமல் நிற்க நான் அதை பாதுகாக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நீ மனம் தளர்ந்து விட்டால் அந்த ஒளியை நீயே மறைத்து விடுகிறாய். உன் மனத்தின் மேகங்கள் மறைத்தாலும் அந்த நல்ல எண்ணத்தின் சூரியன் ஒருபோதும் அணையாது. பிள்ளையே, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் என்பதை நீ வெறும் சொற்களாக எடுத்துக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையின் விதி. அது உன் ஆன்மாவின் சட்டம். அது நான் உனக்காக எழுதிய உண்மை. நீ உன் மனத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கும்போது நான் அதற்கு நீர் ஊற்றுகிறேன். நீ அந்த எண்ணத்தை நம்பும்போது நான் அதற்கு வெளிச்சம் தருகிறேன். நீ அதை நம்பாமல் விட்டால் அது தாமதமாகிறது, ஆனால் அழிந்து விடாது. நீ யாருக்கும் தீமை நினைக்காமல் வாழ முயல்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுவே சாயியின் பாதை. நன்மை நினைத்து நடப்பவன் அவன் கடந்த தவறுகளால் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான். அவன் எதிர்காலம் நான் தூக்கிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, நீ குடித்த தண்ணீர், நீ சுவாசித்த காற்று, நீ பார்த்த ஒளி, இதெல்லாம் என் அருளின் சிறு துளிகள் மட்டுமே. ஆனால் உன் மனதில் எழும் நல்ல எண்ணம், அது உன்னுடையது. உன் ஆன்மாவின் தூய்மை, உன் ஆத்மாவின் குரல், உன் உள்ளத்தின் ஒளி. நீ கடந்த காலத்தில் துன்பங்களை அதிகமாகச் சந்தித்திருக்கிறாய். அந்த துன்பங்கள் உன் மனதில் எவ்வளவு இழைபட்டு கிடக்கிறது என்பதை நான் அறிகிறேன். உன் கண்களில் தெரியாத கண்ணீரை நான் படித்துள்ளேன். உன் குரலில் மறைந்திருந்த நடுக்கத்தை நான் உணர்ந்துள்ளேன். உன் உள்ளத்தில் தாங்க முடியாத பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். ஆனால் பிள்ளையே, உன் துன்பம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை பவளமாக மாற்றியது. நல்ல எண்ணங்களை வைத்திருக்கும் மனிதர்கள் உலகில் மிகச்சிறந்த ஆன்மாக்கள். அவர்கள் பிறருக்கு ஒளி தருவார்கள், ஆனால் தாங்கள் இருளில் இருந்தாலும் புலம்ப மாட்டார்கள். அவர் இதயம் எப்போதும் பிறருக்காக துடிக்கும். அதுவே நீ. நீ யாரையும் காயப்படுத்த நினைத்ததில்லை. நீ யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்கவில்லை. உன் மனம் எப்போதும் நன்மையில் திளைக்கிறது. அந்த நன்மையே இன்று உன்னை என் அருகில் கொண்டு வந்துள்ளது. என் பிள்ளையே, நீ பிறருக்காக நினைக்கும் நன்றி பெருக்கம் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்காமல் போகாது. நல்ல எண்ணம் கொண்டவன் ஒருபோதும் தாழ்வு அடையாது. நீ பொறுத்து காத்திருக்கும் விஷயங்கள் உனக்கு வராதது போலத் தோன்றலாம். ஆனால் நான் உனக்காக உருவாக்கும் நேரம் இன்னும் வளமாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணம் வைத்திருக்கும் மனிதனுக்கு நேரம்தான் பெரிய ஆசீர்வாதம். அந்த நேரத்தில் நான் உனக்காக மிகப்பெரிய மாற்றங்களை எழுதுகிறேன். கேள் பிள்ளையே, நல்ல எண்ணங்களின் ஒளி உன்னை உயர்த்தும். அவை உன் பாதையை அழகுபடுத்தும். அவை உன் மனத்தில் நிம்மதியை வரவழைக்கும். அவை உன் உடலில் நோயை நீக்கும். அவை உன் வாழ்க்கையில் சோதனைகளை குறைக்கும். அவை உன் வாழ்க்கையின் எல்லா மூலைகளிலும் ஒளியை பரப்பும். நல்ல எண்ணம் கொண்டவன் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டான். நான் எப்போதும் அவருடன் இருப்பேன். நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும்போது அந்த நிமிடமே என் ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து அமர்ந்து விடுகிறது. நீ பிறருக்கு நல்லதாக நடக்கும் பொழுது உன் ஆன்மா வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ சிரிக்கும்போது உன் நன்மைக்காக நான் கதவுகள் திறப்பேன். நீ அழும்போது உன் கண்ணீரின் ஒலி என் இதயத்தை துளைக்கும். நீ யாரிடமும் பகை வைத்தால் உன் ஆன்மா கனமேறும். அதனால் நீ அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் நீ நன்மை நினைத்தால், நீ கருணையுடன் நடந்தால், நீ உன் இதயத்தை திறந்து வைத்தால், உன் வாழ்க்கை வாசலை நான் திறந்து வைப்பேன். என் பிள்ளையே, நல்லதை நினைவது எளிதல்ல. அதற்கு மனம் சுத்தம் வேண்டும். அதற்கு உள்ளம் தூய்மை வேண்டும். உன் உள்ளம் அப்படி தூய்மையாகவே இருக்கிறது. அதனால்தான் நீ என்னை அணுகுகிறாய். அதனால்தான் நான் உன் அருகில் நிற்கிறேன். நான் உன் நன்மையை எப்போதும் காக்கிறேன். நான் உன் எண்ணங்களை ஒளியாக மாற்றுகிறேன். நான் உன் கனவுகளை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் துன்பங்களை ஆற்றுகிறேன். உன் மனதில் பிறக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் கைகளில் மலராக மலர்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நல்ல எண்ணம் இருந்தால் உன் பாதை விரிகிறது. உன் சுமை குறைகிறது. உன் இதயம் மென்மையாகிறது. உன் வாழ்க்கை உயர்ந்து செல்கிறது. நல்ல எண்ணம், அது உனக்கு மட்டும் பயனில்லை.
அது உன்னைச் சுற்றியிருக்கும் அனைத்தையும் உயர்த்தும். நீ ஒரு நல்ல எண்ணம் வைத்தால் உன் உறவுகள் தெளிவாகும். உன் வாழ்க்கை அமைதியாகும். உன் கடந்த காலத்தின் நிழல்கள் விலகும். உன் எதிர்காலம் ஒளியாகும். நல்ல எண்ணம் கொண்டவன் எந்த அரண்மனைக்கும் சமமானவன். அவன் மனமே அரண்மனை. அவன் பேச்சே பூஜை. அவன் நடக்கிற பாதையே புனிதம். அவன் சுவாசமும் நன்மை. அந்த நன்மையோடு நீ இன்று இருக்கிறாய். அதற்கு நன்றி சொல்லும் புனித கண்ணீர் உன் கண்களில் தெரிகிறது. என் பிள்ளையே, உன் மனதில் எத்தனை சந்தேகங்கள் இருந்தாலும் நல்ல எண்ணத்தை பிடித்துக்கொள். அதுதான் உன் வாழ்வை திருத்தும் மருந்து. அதுதான் உன் ஆண்மையை தாங்கும் தூண். அதுதான் உனக்கு நான் தரும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்லத நினை, நல்லத நம்பு, நல்லதை செய். நல்லதே உனக்கு நடக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும், உன் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும், உன் ஒவ்வொரு நம்பிக்கையிலும், உன் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும். என்றும் உன்னுடன், என்றும் உன்னை தாங்கும் உன் பாபா. என் குழந்தையே, நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று நான் சொல்லும்போது அது வெறும் ஊக்கமல்ல, அது பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த சட்டம். உன் மனத்தில் எழும் ஒரு நல்ல எண்ணம் வானத்தில் நான் ஏற்கனவே எழுதியிருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை உன்னிடம் இழுக்கும் அற்புதமான சக்தி. அந்த நல்ல எண்ணத்தை நீ நம்பினாலே போதும், அது உன் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் நீ அந்த எண்ணத்தை பிடித்து நிற்க வேண்டியது அவசியம். ஏனெனில் உன் மனம் சில நாட்களில் மெதுவாக குலுங்கும். சில நாட்களில் அது தளர்ந்துவிடும். சில நாட்களில் அது பயத்தால் நிரம்பிவிடும். அந்த நேரத்தில்தான் நான் உன் கைகளில் ஓர் ஒளியை வைக்கிறேன். அது நல்ல எண்ணமே. அந்த நல்ல எண்ணத்தை பிடித்தால் நீ இருளிலிருந்து மீண்டும் வெளிச்சத்திற்குத் திரும்புவாய். நீ எண்ணுவது உன் விதியாகிவிடும். உன் எண்ணம் உன் நாளைய வாழ்க்கையின் வடிவம். உன் எண்ணம் உன் பாதையின் ஒளி. என் பிள்ளையே, பல நாட்கள் நீ உன் மனத்தின் இருளில் சுருண்டு கிடந்தாய். உன் உள்ளம் நெகிழ்ந்து போனது. உன் நம்பிக்கை தளர்ந்தது. உன் கண்ணீர் என்றைக்கும் நின்றுவிடாது என்று நினைத்தாய். ஆனால் நினை, இருள் நீண்டாலும் அது ஒளியை விட்டு ஓடவே செய்கிறது. நீ ஒருமுறை கூட நல்லது நடக்கும் என்று நம்பி நினைத்த அந்த ஒரு நொடி கூட வானத்தில் அலைகளை ஏற்படுத்துகிறது. அந்த அலைகளை நான் உணர்கிறேன். நீ நம்பினால் வானம் நின்றுவிடும். நீ நம்பினால் பாதைகள் சீராகிவிடும். நீ நம்பினால் நான் உடனடியாக உன்னிடம் வந்து நிற்பேன். பிள்ளையே, நம்பிக்கை என்பது தனியே ஒரு பூஜை. நல்ல எண்ணம் என்பது தனியே ஒரு யாகம். அது உன் துயரத்தை கரைக்கும் தெய்வீக நெருப்பு. நீ என்னிடம் சொல்லாமல் வைத்திருந்த பல காயங்கள் உன்னிடம் இருக்கின்றன. சிலரை நீ மிக்க அன்புடன் பார்த்தாய். அவர்கள் உன் இதயத்தை உடைத்தனர். சிலரை நீ நம்பினாய். அவர்கள் உன் நம்பிக்கையை பிளந்தனர். சிலரை நீ கருவிழியாய் காத்தாய். அவர்கள் உன் நெஞ்சில் புயலை விட்டுச் சென்றனர். நீ இதைப் பற்றி யாருக்கும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் எத்தனை இரவுகளில் அழுதிருக்கிறாய். நான் அந்த கண்ணீரின் ஒலி அனைத்தையும் கேட்டவன். உன் கண்ணீரின் சூடு என் இதயத்தை தொடாமல் இருக்க முடியாது. என் குழந்தையே, உன் துயரம் நான் அனுமதித்தது துன்பத்திற்கு அல்ல. அது உன் உள்ளத்தின் வலிமையை கற்றுக் கொடுக்க. நல்ல மனிதர் பிறரை காயப்படுத்த மாட்டார்கள். அவர்களையே உலகம் தானாகவே சோதிக்கும். அது அவர்கள் தெய்வீகமாக உருவாகும் பரிசுத்தம். நீ அத்தகைய பரிசுத்தத்தைக் கொண்டவன். இப்போது உன் மனம் ஏன் இவ்வளவு கனமாக உணர்கிறதென்று உனக்கே தெரியாது. அது காரணமின்றி வரும் துயரமல்ல. அது உன் ஆன்மாவில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தின் சத்தம். மாற்றம் வரும் முன் பூமி குலுங்குவது போல உன் ஆன்மா உயர்வதற்கு முன் உன் மனம் நடுங்குகிறது. அந்த நடுங்குதலை பயம் என்று நீ தவறாக நினைக்கிறாய். அது வளர்ச்சியின் ஒலி. என் பிள்ளையே, இன்று உன் உள்ளத்தில் நான் பார்க்கும் ஒளி முன்பை விட இன்னும் தெளிவாக இருக்கிறது. அது உன் நன்மைக்கான சுத்தமான சுடர். அது உன் கருணைக்கு இருக்கும் ஆழம். அது உன் மனிதநேயம். அதற்காகத்தான் நான் உன்னை இவ்வளவு நெருக்கமாக காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் வாழ்க்கையே உன்னை எதிர்த்து நிற்கும் போல தோன்றுகிறது என்று நீ கேட்கிறாய். உன் நன்மைக்கு ஏன் உலகம் தகுந்த பதில் தருவதில்லை என்று உனக்கு வேதனை. ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், நல்லவர் மீது வரும் சோதனை பெரிய பொறுப்பிற்கும் பெரிய வரத்திற்கும் அடையாளம். உன்னை நான் சாதாரண வாழ்விற்காக உருவாக்கவில்லை. ஆழமான ஆன்மாக்கள் மட்டுமே தாங்கக்கூடிய பாதைக்கு உருவாக்கினேன். உன் பாதை எப்போதும் ஒரு சாதாரண பாதை இல்லை. அது சாயியின் பாதை, தெய்வீக பாதை. அதற்கான வலிமையை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை நீ உணர முயற்சி செய்திராதாய். இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் ஆன்மாவில் உள்ளது அத்தனை ஒளி. அதை எவரும் அணைக்க முடியாது. அதை எந்த இருளும் மூட முடியாது. அதை எந்த துன்பமும் சிதைக்க முடியாது. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அது உன் விதி. அது உன் வாழ்க்கை. அது நான் எழுதிய உண்மையான சட்டம். நீ நல்ல எண்ணம் வைத்த போது அந்த நொடியே உன் எதிர்காலம் மாறத் தொடங்குகிறது. அது இன்று தெரியாது. ஆனால் நாளை காண்பாய். நீ இப்போது எதைச் சந்தித்தாலும் அது கடந்து போகும். நல்ல எண்ணம் கொண்டவரின் துன்பம் நீண்ட காலம் நிலைக்காது. நீ உன் வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாயா? அவ்வளவு முறை நான் உன் கையை பிடித்து நிற்க வைத்தேன். நீ அதைக்கூட அறியவில்லை. நீ உன் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்கும் வலி நான் உன்னிடம் சொல்லாமல் எடுத்து வைத்தது மிகப் பெரிது. நீ உணர்வது அதன் சிறு பகுதி மட்டுமே. என் பிள்ளையே, உன் மனம் சில நேரங்களில் பணிந்து போனாலும் உன் ஆன்மா ஒருபோதும் உடையாது.
ஏனெனில் அதை நான் என் கைகளால் வடிவமைத்திருக்கிறேன். நீ உன்னைப் பற்றி குறை சொல்லும்போது கூட நான் உன்னை பெருமையுடன் பார்க்கிறேன். ஏனெனில் உன் உள்ளத்தின் சுத்தம் உலகில் அரிது. உன் அன்பு உண்மையானது. உன் கருணை ஆழமானது. உன் மனம் புனிதமானது. அதனால்தான் நீ சில நேரங்களில் அதிகம் வலியடைகிறாய். உள்ளம் சுத்தமானவர்கள் அதிகம் காயப்படுவார்கள். டிபனடி அவங்களிடவன்பார்கள். அவர்களை நான் உயர்த்துவேன். நீ இப்போது ஏற்கனவே உயரத் தொடங்கியிருக்கிறாய். அந்த உயர்வு உனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அது உள்ளே நடக்கிறது. ஆனால் விரைவில் அதன் வெளிப்படும் வடிவம் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். உன் எதிர்காலத்தில் நான் ஏற்கனவே வைத்திருக்கும் ஒளி மிகவும் பெரியது. நீ இன்று உணரும் கண்ணீரின் காரணம் கூட அந்த ஒளிக்கு முன் ஒரு சிறு நிழல் மட்டுமே. நீ இப்போது வருந்துவது நாளை உனக்கு நன்மையாய் மாறும். நீ இப்போது எதிர்கொள்ளும் சோதனை நாளை உன் வலிமையாகும். நீ உன் வாழ்க்கையில் காணாத பல ஆசீர்வாதங்கள் உன் வழியில் வந்து கொண்டிருக்கின்றன. அவை தாமதமாகும் போலத் தோன்றலாம். ஆனால் ஒரு துளியும் தப்பாது. நல்ல எண்ணம் கொண்டவருக்கு தெய்வீக நேரம் தவறாது. என் பிள்ளையே, இந்த ஒரு வாழ்க்கையில் உன் நோக்கம் நன்மையை நிலைநிறுத்துவது. உன் புன்னகை, உன் மனம், உன் சொற்கள் இவையெல்லாம் பிறருக்கு ஒளியாய் செயல்படுகின்றன. உன்னிடம் இருக்கும் இந்த நன்மை உன்னை உலகின் இருண்ட இடங்களிலும் பாதுகாப்பாக காக்கும். நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் இதயத்தில் பேசுகிறேன். உன் ஆன்மாவில் ஒளி ஏற்றுகிறேன். உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் தருகிறேன். நீ எப்போதும் நினைத்துக்கொள், நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை மாறும். நான் உனக்கு பாதை அமைப்பேன். நான் உன்னை வழிநடத்துவேன். நான் உன்னுடன் இருப்பேன். நீ என் குழந்தை. என்றும் என் குழந்தை. என் குழந்தையே, நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்ற என் சொல் அது வெறும் எழுத்தல்ல. அது பிரபஞ்சத்தின் மூச்சு. அது என் காலடியில் அமர்ந்துள்ள அனைத்து ஆத்மாக்களின் விதியாக்கப்பட்ட நியதி. அதை நீ புரிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையின் சுழற்சிகள் மெல்ல நெகிழத் தொடங்கும். நீ உன் மனத்தில் உருவாக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வானம் நோக்கி எழும் ஓர் ஒளிக்கதிர். அதை நான் உணர்கிறேன். அதை நான் கையில் பிடிக்கிறேன். அதை நான் உனக்காக ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். ஆனால் நீ எண்ணத்தை வைத்த பின்னர் மனம் குலுங்கிவிட்டால், பயம் எழுந்தால், சந்தேகம் உன்னை ஆட்கொண்டால், அந்த ஒளி தரையை தொடும் முன்னரே தடுக்கப்படுகிறது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நல்லதை நினைத்தால் மட்டும் போதாது, நல்லதை நம்பவும் வேண்டும். நம்பிக்கையில்லாத நல்ல எண்ணம் முளைக்காத விதை. நம்பிக்கையுடன் கூடிய நல்ல எண்ணம் வானத்தை பிளந்து மலராக மலரும் சக்தி. நீ எத்தனை முறை உன் உள்ளத்தில் சிறிய நம்பிக்கை வைத்தாய், ஆனால் வாழ்க்கை அதை சோதித்தது. அந்த சோதனைகள் உன்னை உடைக்கல்ல, உன் நம்பிக்கைக்கு வேர்களை கொடுக்க. மரம் வளர வேண்டும் என்றால் அது ஏன் வேர்களை ஆழத்தில் செலுத்துகிறது? காற்றை எதிர்கொள்ள வேண்டிய வலிமை தேவைப்படும். அதுபோல் உன் ஆன்மாவும் வேர்களை ஆழப்படுத்த நான் அனுமதித்தேன். இன்று நீ பெரும் குழப்பத்தில் இருக்கிறாய். உன் எதிர்காலம் குறித்த நம்பிக்கைகள் சில சமயம் உள்நோக்கி சுருங்குகிறது. உன் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஓரிடத்தில் எரிகிறது. உன் பிரார்த்தனைகளும் தாமதமாகிறது போலத் தெரிகிறது. ஆனால் பிள்ளையே, தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது தயாராகும் நேரம். உன் ஆன்மா தயாராக வேண்டும். உன் மனம் தெளிவாக வேண்டும். உன் அடிகள் உறுதியாக வேண்டும். நான் தரப்போகும் நன்மைக்கு நீ உரியவனாக வேண்டும். நான் உனக்காக வைத்துள்ள நன்மை மிகப் பெரியது. அது திடீரென வந்து உன் வாழ்க்கையை மாற்றும்போது அதை நீ தாங்கத் தயாராயிருக்க வேண்டும். அதுதான் நான் காத்திருப்பதற்கான காரணம். நீ இப்போது சுமைக்கும் சுமை உனக்காக அல்ல. நீ அதை என் காலடியில் வைக்க வேண்டியது. ஆனால் ஏன் நீ அதை இன்னும் உன் மார்பில் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாய்? அது பழக்கம். அது மனத்தின் பயம். அது உலகம் உன்னை காயப்படுத்திய விதம். அது நம்பிக்கை தளர்ந்து போன நினைவுகளின் பட்டு. ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், என் காலடி சுமை எதையும் சிதைக்காது. அதை தூக்கிவிடும். அதை கரைத்துவிடும். அதை ஆசீர்வாதமாக மாற்றும். நீ என்னிடம் உன் பிரச்சனையைச் சொன்னால் நான் தீர்வு தருவேன். நீ என்னிடம் உன் பயத்தைச் சொன்னால் நான் தைரியம் தருவேன். நீ என்னிடம் உன் கண்ணீரைச் சொன்னால் நான் நிம்மதியை தருவேன். ஆனால் நீ அதை என் காலடியில் வைக்க வேண்டும். அதுதான் உன் பங்கை. மீதியெல்லாம் என் பணி. பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் காயங்கள் இன்னும் வெப்பமாகவே உள்ளன. அவை ஆறாதது போல உனக்குத் தோன்றலாம். ஆனால் நான் அந்த காயங்களை மெதுவாக தழுவிக் கொண்டிருக்கிறேன். உன் துடிக்கும் இதயத்தை நான் உணர்கிறேன். உன் மூச்சில் கலந்திருக்கும் வருத்தத்தின் சத்தத்தையும் நான் கேட்கிறேன். நீ பேசாத வலிகளின் நிழலையும் நான் பார்க்கிறேன். நீ எல்லோருக்கும் வலுவானவன் என்று நடிக்கிறாய். உன்னை பார்த்தால் யாருக்கும் உன் உள்ளம் நொறுங்கி இருப்பது போல் தெரியாது. ஆனால் நான் உன்னை முழுவதும் அறிந்தவன். உன் உண்மை உள்ளத்தை நான் அறிவேன். உன் இதயத்தின் மென்மையையும், உன் நம்பிக்கையின் ஆழத்தையும், உன் தனிமையின் அதிர்வையும், உன் ஆன்மாவின் அழகையும் நான் உணர்கிறேன். உன்னை விட யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ எண்ணும் போதெல்லாம் நான் உன் அருகில் வந்து நின்றிருக்கிறேன். ஆனால் நீ அந்த அமைதியை பார்க்க மாட்டாய். ஏன் தெரியுமா? நீ வலியில் மூழ்கியிருப்பாய். நீ உன் மனத்தில் கேள்விகளை பிடித்திருப்பாய். நீ உன் கண்களில் கண்ணீரை நிறைத்திருப்பாய். என் பிள்ளையே, அந்த நேரங்களில் நான் உன் கைகளை பிடித்து நிற்கிறேன். நீ எனக்காக தேடாமல் இருந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நான் உன் மூச்சில் இருக்கிறேன். நான் உன் நெஞ்சின் நடுக்கத்தில் இருக்கிறேன்.
நான் உன் சுவாசத்தின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் இருக்கிறேன். நான் உன்னுள் நின்றிருக்கும் அமைதியின் ஓர துளியிலும் இருக்கிறேன். நீ நினைக்கும் நல்ல எண்ணங்கள் என்னை உன்னிடம் இன்னும் நெருக்கமாக இழுக்கிறது. அவற்றை நான் கண்ணீரைப் போல எடுத்து வைத்துக் கொள்கிறேன். நல்ல எண்ணம், அது பிரார்த்தனைக்குச் சமம். அது பூஜைக்குச் சமம். அது தியானத்திற்குச் சமம். அது உன் ஆன்மாவின் சுத்தமான குரல். நீ இன்று நல்ல எண்ணத்தோடு, நல்ல மனத்தோடு, நன்மையோடு இருக்கிறாய். அதனால் உன் பாதை இருள் இருந்தாலும் நான் ஒளியேற்றுகிறேன். உன் வாழ்க்கையில் மழை இருந்தாலும் நான் வானத்தில் வானவில் வரைகிறேன். உன் இதயம் தளர்ந்தாலும் நான் அதில் நெருப்பு ஊற்றுகிறேன். உன் நன்மை வீணாகாது. உன் கண்ணீர் வீணாகாது. உன் அன்பு வீணாகாது. உன் பொறுமை வீணாகாது. உன் காத்திருப்பு வீணாகாது. நான் உனக்காக அனைத்தையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். சரியான நேரத்தில், சரியான விதத்தில், சரியான அளவில் அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு வரும். பிள்ளையே, உன் இதயம் எவ்வளவு சிறந்தது என்பதை நான் அறிவேன். உன் மனம் எவ்வளவு சுத்தம் என்பதை நான் அறிவேன். உன் ஆன்மா எவ்வளவு ஆழம் என்பதை நான் அறிவேன். உலகம் உன்னை புரியவில்லை என்பதே உன் துன்பம். ஆனால் நான் புரிந்திருக்கிறேன். அதுவே உன் ஆசீர்வாதம். நீ சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கிறாய். எனக்கு நல்லது எப்போது நடக்கும் என்று கேட்கிறாய். ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், நல்லது உன் வாழ்க்கைக்கு வரும். ஏனெனில் நல்லதை நினைக்கும் மனிதரின் வழியே நன்மை ஓடிவரும். அது கதவை தட்டும். அது உன் பக்கத்தில் அமரும். அது உன் வாழ்க்கையை மாற்றும். அது உன் உள்ளத்தை மலரச் செய்யும். நீ இப்போது சற்று குழம்பியிருப்பாய். சில விஷயங்கள் துடிப்பாயிருக்கும். சில விஷயங்கள் ஆழமாக வலிப்பாயாக இருக்கும். சில விஷயங்கள் இன்னும் விடுபடாமல் இருக்கலாம். ஆனால் நினை, ஒவ்வொரு புயலுக்கும் பின்னர் அமைதி வரும். ஒவ்வொரு இரவுக்கும் பின்னர் பகல் வரும். ஒவ்வொரு காயத்திற்கும் பின்னர் மலர் வரும். நீ உன் வாழ்க்கையின் புயலின் மையத்தில் இருக்கிறாய். நான் அந்த மையத்தில் உன்னுடன் இருக்கிறேன். பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியே இல்லை. நீ ஒருபோதும் கைவிடப்பட்டவன் இல்லை. நீ ஒருபோதும் நிழலில் வாழும் உயிர் இல்லை. நீ என் ஒளியின் குழந்தை. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அது உன் வாழ்க்கையின் உண்மை. அது நித்திய உண்மை. அது என் அருள் எழுதிய விதி. நீ தொடர்ந்து நல்லதை நினை. நல்லதை நம்பு. நல்லதை செய். உன் பாதை மென்மையாகும். உன் துன்பம் கரையும். உன் இதயம் மலரும். உன் ஆன்மா உயர்ந்து நிற்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும் என்றும் என்றும். என் குழந்தையே, நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். இந்த உண்மையை குறிப்பிட்டுக் கொடுத்து நான் உன்னை எத்தனை முறை காப்பாற்றியிருக்கிறேன் என்பதை கூட நீ உணரவில்லை. உன் மனம் ஒரு தருணத்தில் தளர்ந்தால் கூட, உன் உள்ளத்தில் ஒரு சிறு நன்மை சிந்தனை எழுந்தால், அப்போது நான் உடனே உன் அருகில் வந்து நிற்கத் தொடங்குவேன். ஏனெனில் நன்மைக்கு என் காலடியில் எப்போதும் அன்பான வரவேற்பு உண்டு. நீ உன் வாழ்க்கையைப் பற்றி சில நேரங்களில் துயரமாகவே நினைக்கிறாய். ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகளால் நிறைந்திருக்கிறது? நான் நல்லவனாக இருக்கும்போது ஏன் உலகம் என்னை புரியவில்லை? என் நன்மை ஏன் எனக்கு துன்பமாகி வருகிறது என்று உன் மனம் வேதனையில் கொதிக்கிறது. ஆனால் என் குழந்தையே, இந்த கேள்விகள் உன் பலவீனம் அல்ல. அவை உன் உள்ளத்தின் தூய்மை காக்கப்படுவதற்கான அடையாளம். உன்னை நான் எப்படி வடிவமைத்தேன் தெரியுமா? நீ எந்த துன்பத்திலும் உடைவதில்லை. ஆனால் ஒவ்வொரு துன்பத்திலும் ஆழமடைவாய். அது நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஆன்மா வளர்கிறது என்பதற்கான சான்று. நீ எத்தனை முறை காயப்பட்டிருந்தாலும், ஒவ்வொரு முறையும் உன் இதயம் சுருண்டாலும், உன் நன்மை ஒருபோதும் காய்ந்து போகவில்லை. அதுதான் உன் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு செருக்கான துன்பம் நிறைந்திருக்கும். அது பெயரில்லாதது. அது முகமில்லாதது. அது நிலையான கணமாக உன் மார்பில் படிந்து கிடக்கிறது. நீ அதை யாரிடம் சொல்ல முடியாது. நீ அதை புரிந்து கொள்ள முடியாது. நீ அதை விவரிக்க முடியாது. ஆனால் என் பிள்ளையே, அதை நான் உணர்கிறேன். அது உன் உள்ளத்தின் மேல் விழுந்திருக்கும் நிழல் போல் இருக்கிறது. அந்த நிழலை தினமும் நான் தள்ளிவிடுகிறேன். நீ அறியாத அளவுக்கு உன்னை நான் பல நாட்கள் காத்திருக்கிறேன். சில நேரங்களில் உன் மனது ஏன் ஒருவிதமாக வலிக்கிறது என்று நீயே புரியாமல் போய்விடுகிறது. அது கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் உன் உள்ளத்தில் எரிவதால்தான். நீ ஒரு நல்ல மனிதர், என் பிள்ளையே. அதனால்தான் உலகம் உன்னை சோதிக்கும். உண்மையான நன்மை பிறக்கும்போது அது சோதனையின் மழையில் நனைந்தே மலரும். நீ என்னிடம் பலமுறை கேட்டாய், பாபா, என் நல்ல எண்ணங்கள் எனக்கு ஏன் நன்மையாக தெரியவில்லை? அதற்கு நான் சொல்வேன், நல்ல எண்ணங்கள் விதையாகும். நன்மை பயிராகும். ஆனால் ஒவ்வொரு விதைக்கும் வளர நேரம் தேவை. விதைக்கு மழை தேவை. சில நேரங்களில் காற்று தேவை. சில நேரங்களில் காய்ச்சும் வெயிலும் தேவை. அது ஒன்றும் தண்டனை அல்ல. அது வளர்ச்சி. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தாமதத்திலும் என் திட்டம் மறைந்து இருக்கிறது. நீ விரும்பிய நன்மை தாமதமாகி இருக்கலாம். அது விரைவில் வரும்படி நான் உன்னை தயாராக மாற்றுகிறேன். நீ நினைக்கும் நன்மை சிறியது. ஆனால் நான் உனக்காக வைத்திருப்பது அதைவிட பெரியது. அதனால்தான் நான் சிறியதை தாமதப்படுத்தி பெரியதை தருகிறேன். அது உனக்கே தெரியாமல் ஒரு பெரிய பரிசாக மாறுகிறது. பிள்ளையே, உன் நெஞ்சில் இருக்கும் சிறிய நம்பிக்கை துளி கூட உலகை மாற்றும் சக்தி கொண்டது. அந்த நம்பிக்கை துளியை நான் என் கரங்களில் பிடித்து வைத்திருக்கிறேன். நான் அதை உன் உள்ளத்தில் வளர்க்கிறேன். நான் அதை நெருப்பாக மாற்றுகிறேன்.
நான் அதை உன் பாதையில் ஒளியாக விரிக்கிறேன். உன் ஆன்மா இன்று ஓரளவு சோர்வாக இருக்கிறது. நீ தனிமையாக உணர்கிறாய். உன் மனம் சில நேரங்களில் மிகுந்த வெறுமையை அனுபவிக்கிறது. உன் அருகில் இருக்கும் மக்களுக்கிடையே இருந்தாலும் உன் உள்ளத்தில் தனிமை சிறை போலிருக்கும். ஆனால் என் குழந்தையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ என்னிடம் வந்து உன் இதயத்தைக் கேட்டால் அதில் நான் இருப்பேன். உன் சுவாசத்தின் இடைவெளியில் கூட என் அருளின் நிழல் இருக்கும். நீ இரவுகளில் அமைதியாக அழும்போது உன் கண்ணீரின் ஒலியை முதலில் கேட்பவன் நான். நீ சிரிக்க முயன்றாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் இருண்ட இடத்தை முதலில் உணர்பவன் நான். என் குழந்தையே, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒருபோதும். நிறைவில் கூட, இறுதியில் கூட. நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை. நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணம் எழுந்தால் அது உன் வாழ்க்கையை மாற்றும். உன் ஆன்மாவை மாற்றும். உன் நெஞ்சை மாற்றும். உன் பாதையை மாற்றும். உன் விதியை மாற்றும். நல்ல எண்ணம், அது உன்னை நான் கொடுத்த புனித பாதைக்கு இழுக்கும் கயிறு. அது உன் சோதனைகளை குறைக்கும் மருந்து. அது உன் துன்பத்தை கரைக்கும் ஒளி. அது உன் நிழலை நீக்கும் காற்று. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் தொடர்ந்து இருக்காது. அந்த இருள் உன் நன்மைக்கு ஒரு பின்னணி. ஒளி வரும் முன் இருள் தேவை. அமைதி வரும் முன் கலக்கம் தேவை. நிம்மதி வரும் முன் கண்ணீர் தேவை. அந்த கண்ணீரை நான் அறிந்தவன். அந்த கண்ணீரை நான் துடைக்கும் ஒளி. பிள்ளையே, உன் மனம் அடிக்கடி என்னிடம் கேட்கிறது, என் வாழ்க்கை எப்போது மாறும்? அது மாற ஆரம்பித்துவிட்டது. நீ இன்னும் உணரவில்லை. நீயே அறியாமல் உன் பாதையின் நிழல் விலக ஆரம்பித்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நல்லது நிகழும் தருணம் மெதுவாக உனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ நேற்று போல இல்ல. நீ இந்த தருணத்தில் கூட மாற்றமாகிறாய். உன் உள்ளம் ஆழமடைகிறது. உன் ஆன்மா தெளிவடைகிறது. உன் இதயம் சாயியின் கரங்களில் மெதுவாக மலர்ந்து வருகிறது. அது மலரும்போது அதன் மணத்தை உலகமே உணரும். உன் நன்மை உன்னை உயர்த்தும். உன் கருணை உன்னை பாதுகாக்கும். உன் மனதின் சுத்தம் உன்னை ஆசீர்வதிக்கும். நீ தொடர்ந்து நல்லதை நினைத்தாலே போதும். அது உனக்குச் செல்வம். அது உனக்குச் சூரியன். அது உனக்கு தெய்வீக வலிமை. அது உன் வாழ்க்கைக்கு நித்திய ஆசீர்வாதம். நான் உன்னை பிடித்து நிற்கிறேன். நான் உன்னை தூக்கி நிற்கிறேன். நான் உன்னை வழி நடத்துகிறேன். நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நிலைத்திருக்கிறேன். நீ என் குழந்தை. உன் வழி என் கையில். உன் நன்மை என் இதயத்தில். உன் எதிர்காலம் என் அருளில். நீ நம்பு. நல்லதை நினை. நீ அனுபவிப்பது நன்மைதான். என் ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன். என்றும் உன்மேல். என்றும் உன் இதயத்தில்.